ஹாய் கைஸ், நம்ம கிளம்பியாச்சு. சென்னை டு நெய்வேலி ரைட். ஆமாங்க, நம்ம கிளம்பியாச்சு, ஊருக்கு தான் போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 2:15 ஆகுது. ஏன் இப்போ நம்ம வண்டி எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் எந்த டிராஃபிக்கும் இல்லாமல் நம்ம சீக்கிரம் நம்ம ஊருக்கு போய் சேர முடியும். ஆல்ரெடி மழை வேற பெஞ்சிருக்கு போல, மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பாண்டாவை எடுத்து நம்ம கிளம்ப போகிறோம். பாண்டா, லெட்ஸ் கோ, போகலாமா? கண்டிப்பா நம்ம போறோம். ஏன்னா நம்ம எப்படி போறோம் ஏது போறோம்னு நம்ம வியூவர்ஸ்க்கு கம்பல்சரி காட்டி ஆகணும். ஏன் இந்த மிட் நைட் ரைடுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மிட் நைட் ரைட்ல மட்டும்தான் நம்ம வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேர முடியும் வித்தவுட் டிராபிக்கோட. அதனால நம்ம கம்பல்சரி போய் தான் தேரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சைதாப்பேட்டில் இருக்கோம். இப்போ இங்க வண்டி ஓரம் கட்டிட்டு எனக்கு கொஞ்சம் சாங் கேட்டுட்டே ஓட்டினா தான் வண்டி ஓட்ட முடியும். அதனால ப்ளூடூத் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பாட்டிஃபை தான் நம்ம சாங் கேட்பாங்க. நல்ல ஸ்பாட்டிஃபை ஓப்பன் பண்ணிட்டு நல்ல ஒரு சாங் ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க சாங்கை கேட்போம். ஏன்னா அப்போதான் சாங் ஏற்ற மாதிரி வண்டி வைபாக மூவ் ஆகும். ஓகே, செட் பண்ணியாச்சு, கிளம்புவோமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு தான் மாட்டிட்டு ஓட்டுறோம். ஏன் டபுள் சைடே மாட்டிட்டு ஓட்டினாலும் நம்ம ஆப்போசிட்ல வர வண்டியெல்லாம் கரெக்டாக கவனிப்போம். பின்னாடி வர வண்டியை நம்ம கரெக்டாக கவனிப்போம். ஆரஞ்ச் வந்து எல்லாமே நமக்கு கேட்கும். கிளியரன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கும். வைபா ஓடுறதுக்கு செம்மையா இருக்கும். இப்ப கிண்டியில இருக்கும். கிண்டியில இருந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருசூலத்துக்கு வந்தாச்சு. திருசூலத்துல கிராஸ் ஆகும் அந்த திருநூறு வாசனை அடிக்கும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். ஐ திங்க் சென்னையில இருக்கும் எல்லாரும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும் அது. அந்த ஏரியா கிராஸ் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு வேற லெவல்ல இருக்கும். இப்ப நம்ம பெருங்குளத்தூர் வந்துட்டோம். பெருங்குளத்தூர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா 1/2 hourல வந்துட்டோம். பாத்தீங்களா, பெருங்குளத்துல மழை கொஞ்சம் பெருசுனால அது கொஞ்சம் கேமரால தண்ணி பட்டுருச்சு. அதனால அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்காது. நீங்களே பார்த்துருக்கீங்க. அதனால டைட்டில் போட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். அதனால பெருங்குளத்தூர்ல நம்ம பாருங்க ரோடே பயங்கர ஃப்ரீயா இருக்கு, எதுவுமே இல்லை. கரெக்டா எனக்கு தெரிஞ்சு வண்டலூர் கிட்ட நான் கொஞ்சம்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் தான் நின்றுருப்பேன், அதுக்கு மேல நின்றுக்க மாட்டேன். வண்டலூர்லாம் தாண்டி கிளாம்பாக்கெல்லாம் தாண்டி என்னோட ஃபேவரட் ஸ்பாட் இதாங்க. நான் SRMல படிச்சது இங்கதாங்க என்னோட ஸ்பாட்டு. இங்கதான் நம்ம ஜாலியாக சுத்திட்டு இருக்கோம். இது இங்க ஒரு ஜூஸ் மேஜிக். இங்கதான் வந்து நாங்க டீமா வந்து உட்காந்து ஜூஸ் சாப்பிட்றது, சாண்ட்விச் சாப்பிட்றது சாப்பிடுவோம். KRS ஹாஸ்டல் பாருங்க, எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். TRS KRS SRMல படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மீன்ஸ் வள்ளியம்மையில படிச்சவங்களுக்கு இதுதான் நம்ம வள்ளியம்மை. இந்த டாப் பில்டிங் நான் செம்மையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேங்க. என்ன என்ட்ரன்ஸ் இதுலதான் நாங்க நடந்த ஊருக்கு போவோம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, ஜாலியா இருந்துச்சு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா SP கோயிலுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி நம்ம அப்படி கீழே போயிருக்கலாம், இருந்தாலும் நம்ம மேல போவோம்ட்டு சும்மா மேல ட்ரை பண்ணி பார்ப்போம். பாலம் கட்டியிருக்காங்க புதுசா அப்படிங்கிறதுக்காக நம்ம மேல போறோம். மேல போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது சும்மா போகணும். ஏன்னா நம்ம புதுசா ட்ரை பண்றதுன்னு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அப்படி பண்ணலான்ட்டு பண்ணோம். எஸ்பிபிள் தாண்டி செங்கல்பட்டு உள்ள கொஞ்சம் டிராஃபிக்கா இருந்துச்சு, அதனால அங்க வீடியோ எடுக்க முடியல. அதனால இப்ப நம்ம செங்கல்பட்டுக்கு வந்தாச்சு. இதுல இருந்து லெஃப்ட் எடுத்த செங்கல்பட்டு. இப்ப செங்கல்பட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா நெக்ஸ்ட் மேல்மருவத்தூருக்கு போனோம். இங்கேயே லைட்டா தூர ஆரம்பிச்சிச்சுங்க, அதுங்க கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. வரக்கூடாது வேண்டிக்கிட்டே போனேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர்கிட்ட பயங்கரமா லாக் ஆயிடுச்சு. இந்த ஒரு பாலம் தான், இந்த பாலம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இந்த செங்கல்பட்டு பாலம். இந்த பாலத்துல கிராஸ் ஆகி போறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இந்த வண்டிக்காரங்க தான் பாருங்க, நம்ம விடைய மாட்டான் பாருங்க. நான் அந்த கேப்ல போடலான்னு பார்த்தேன், இப்ப பாருங்க வந்துட்டான் பாருங்க, விடவே இல்லைவா. சரி நான் விடக்கூடாதுன்ட்டு நானே கேப் விட்டுட்டு விரட்டிட்டு போயிட்டேன். விரட்டிட்டு போய் லெஃப்ட் எடுத்து நம்ம கிளம்பிடுவோம்.
இங்கதான் கொஞ்சம் முன்னாடிலாம் இங்கெல்லாம் நவர கூட முடியாதுங்க. இங்கேயும் சரியான டிராபிக்கா இருக்கும். எவ்வளவுதான் வெளியே தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கும். ரெஸ்ட்ல போய் இந்த பாலத்துல இருந்து மாட்டினேன்னு அது ஒரு டென்ஷன் ஆகும் பாருங்க. ஐயோ கடுப்பாயிடும். அதனாலதான் நான் எப்பவுமே மிட் நைட்ல வண்டி எடுக்கிறது. நான் எப்பவுமே மிட் நைட்ல தாங்க போவேன். எனக்கு ரொம்ப மிட் நைட்ல டிராவல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நிறைய பேர் கார்ல டிராவல் பண்ணுவாங்க, நம்ம பைக்ல டிராவல் பண்ணுவோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலான்ட்டு செங்கல்பட்டு தானே இங்க ஒரு டீ அடி போட்டோம். ஒரு டீ ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை வாங்கிக்கிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டா இந்த கருப்பட்டி அந்த மாதிரி தான் வாங்குவேன். சரி இப்போ எனக்கு ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு, அதனால ஒரு டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டீயை குடிச்சாச்சு. டீயை குடிச்சிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இங்கே மேல்மருத்தூருக்கு வந்தாச்சு. மேல்மருத்தூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேல்மருத்தூர்ல இருந்து நவரவே முடியல. நீங்க கெஸ் பண்ண பக்கம் மேல்மருத்தூர்ல நான் கண்டிப்பா ஒரு ஸ்பாட் நிப்பாட்டு வந்துட்டு சொல்லுங்க பார்ப்போம். எஸ் கரெக்ட், அந்த கோவில் தான். இந்த கோயிலில் வந்து நான் எப்பவுமே நிற்காம நான் எப்பவுமே போகவே மாட்டேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஃபேவரட்டான கோயில். அதனால இங்கே கம்பல்சரி நான் நின்றுட்டு தான் எப்பவுமே போவேன். வாங்க, இங்கேருந்து பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட சாமி தெரியும். நம்ம என்ன அந்த சைட்ல இருந்து பார்த்துருக்கோம். இங்கே நெய்வேலி டு சென்னை போகும்போது வந்து பார்த்துருக்கீங்க. இங்கேருந்து நம்ம பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். தெரியுது பாருங்க, நீங்க கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து காட்டியிருக்கணும். ஆனா இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். எனக்கு தெரிஞ்சிச்சு இங்க பார்க்கும்போது. இங்க தாங்க மலையில நம்ம மாட்டியாச்சு. சரியான மலை, வண்டி ஓட்டவே முடியல. இருந்தாலும் உங்களுக்காக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மலையிலே எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. நம்ம 1/2 hourல வந்து பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர்ல இருந்து 1/2 hourல வந்து பாத்தீங்கன்னா திண்டிவனம் வந்தாச்சு. இங்க பாத்துருக்கீங்க திண்டிவனம் போடு, திண்டிவனம் வந்தாச்சு பாருங்க. அது அதுக்குள்ள மலையில நனைஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கு கைஸ். பாவம், அவனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னும் மணி 6 ஆயிடுச்சு, இன்னும் மழை விட்ட பாடு இல்லை. நானும் ரொம்ப நேரம் நின்று வெயிட் பண்ணி பாக்குறோம், வேலைக்கே ஆகல. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு விக்ரவாண்டிக்கு நம்ம ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி விக்ரவாண்டி டோல்கேட்டு நம்ம கவர் பண்ண முடியல, அதனால நம்ம வந்து இதுலயே தான் பண்ணிட்டு இருக்கோம். விக்ரவாண்டி டோல்கேட்டு நம்ம கவர் பண்ண முடியல, அதனால இதுலயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். பாருங்க, எல்லாருமே பைக்கு தான் கைஸ். பைக் இல்லாம எவனும் வரமாட்டாங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இதுக்கு வந்தாச்சு, விழுப்புரம் கூட்டுறவுக்கு வந்தாச்சு. இது எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், இந்த விழுப்புரம் கூட்டுறவு. ஆமாங்க, இங்க இருந்து ரைட் எடுத்து போனா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இந்த ரைட் சைட்ல வரும். லெஃப்ட் எடுத்து போனா பாண்டிச்சேரி வரும். ஸ்ட்ரெயிட்டா போனா நம்மளோட நெய்வேலி. அதனால இது கூட்டுறவுன்னு சொல்லுவாங்க. கேட்டு போட்டிருந்தாங்க, ட்ரெயின் வர போயிட்டு அதுக்காக கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணிருந்தோம். ட்ரெயினும் கிராஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. அடுத்தது நம்ம ஒரு 1/2 hourல வந்து பார்த்தீங்கன்னா பண்ருட்டி ரீச் ஆயாச்சு. அங்கேயும் சரியான மழை தான் தருது. உங்களுக்கு அந்த லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால சரியா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலன்ட்டு இந்த டைம் கம்பல்சரி நம்ம போட்டுறோம்னு சொல்லிட்டு தான் இந்த மலையிலையும் நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கோம். கண்டிப்பா இந்த எஃபெக்ட் போட்டு தான் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போதான் கொஞ்சம் வந்து நம்ம எடிட்டிங் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இன்னும் கூடிய சீக்கிரம் நல்ல வீடியோலாம் வரும். கண்டினியூஸா நீங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அடுத்தது நம்ம நெய்வேலி ரீச் ஆயாச்சு. இதுதான் நம்மளோட நெய்வேலி. வந்தாச்சு, நெய்வேலி ஆர்ச்சி தான். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது.
இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஸ் வீடியோ போடுறேன். இப்போ தீபாவளி ஹாலிடேக்கு டே 1 டே 2 டே 3 ஒரு வீடியோ நான் போடுறேன். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டினியூஸாக என்னோட வீடியோ தேங்க்யூ. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்